குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கமல் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி விளாத்திக்குளம் அந்த வழக்குல ஈடுபட்ட போலீசார்களுக்கெல்லாம் மரண தண்டனை வழங்கியிருக்காங்க அப்படின்னா, அது அந்த ஆட்சியில, அதாவது அந்த சம்பவம் நடக்கும்போது எடப்பாடி அவர்கள் தான் ஆட்சியில் இருந்தாரு, அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருந்தாரு. ஸோ உங்க ஆட்சியிலுமே நிறைய லாக்அப் டெத் எல்லாம் நடந்திருக்கு. அப்ப முதல்வர் அவர்கள் மேலேயும் ஆக்ஷன் எடுக்கணும் இல்லையா? இல்லை, ஒவ்வொருத்தரும் சொல்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுமா. அரசியல் அமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்குது. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடவடிக்கைகள் எடுக்க முடியுமே தவிர, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு போயிட்டுருப்பாங்க. அதுக்கெல்லாம் இது கிடையாது, சரியா? அதனால் அவர் சொல்கிறது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர, இதை அரசனுடைய கருத்தாக அரசு எடுத்துக்க இயலாது. அரசுக்குன்னு சில சட்டங்கள் இருக்குது. யார் தப்பு பண்ணாங்களோ அவங்க தான் தண்டிக்கப்படுவாங்கன்னு இருக்குது. அதுக்காக அப்படி பண்ணோன்னா யாருமே இந்த நாட்டை ஆள முடியாது. ஏன்னா அவர் சொல்றாரு, மூச்சு திணறி அந்த நபர் இறந்துட்டாருன்னு எடப்பாடி அவர்கள் வெளியில சொல்லியிருந்தாரு. ஆனா இது திட்டமிட்டு கொலை பண்ணதுக்கு சமமா தான் இது இருக்கு. அப்ப அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அவர் வச்சிருக்காரு. ஓ, அதான் சொல்றியா? அது அவர் அந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொன்னால், அவர் போய் அந்த ஸ்பாட்டில் போய் பார்க்கல. ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சுங்கிறது அவருக்கும் தெரியாது. ஸ்பாட்டில் இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு இன்ஸ்பெக்டர், அங்கே சப் இன்ஸ்பெக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர், அங்கே சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் நடந்திருக்கலாம், இன்ஸ்பெக்டர் லெவலில் நடந்திருக்கு. அப்போ அதுக்கு மேலே ஒரு ஆஃபீஸர் போய் இன்ஸ்பெக்ட் பண்ணால் ஒரு டிஎஸ்பி போய் பார்க்குறாரு. அந்த டிஎஸ்பிகிட்ட இவங்க சொல்கிறது தான், யார் அந்த இன்ஸ்பெக்டர், இவங்கெல்லாம் நாங்கள் இந்த மாதிரி ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு அடித்தோம், அதில் மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை இவர் உடனடியாக மைக்கில் கூப்பிட்டு சொல்லிடுவார். மைக்கில் கூப்பிட்டு அவர் சிஎம்கிட்ட பேச மாட்டார். மைக்கில் கூப்பிட்டு இங்கே அவங்க ஹையர் ஆஃபீஸர் எஸ்பிக்கு சொல்லுவார். எஸ்பி அவர் டக்குன்னு அவர் என்ன பண்ணுவார், அவங்க டிஜிபிக்கு சொல்லுவார். டிஜிபி சிஎம்க்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு சிஎம் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது உண்மை குற்றங்கள் என்னன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது இதை அடித்ததுனால அந்த பெயினில் தான் இறந்துட்டாங்கன்னு வருது. அதனால் அதுக்கும் இதுக்கும் நம்ம யாரையும் சொல்ல முடியாது. அப்படி சொன்னோம்னா இன்றைக்கி இந்த நாட்டினுடைய பிரதமர் மட்டும் இல்லை, யாருமே ஆட்சி பொறுப்பில் இருக்க முடியாது. புரியுதா? இதெல்லாம் அவர் பேசுகிறாரு, அவருடைய, ஏன்னா இவங்க அந்த மாதிரி பேசுகிறாங்க இல்லையா, முதல்வர் ராஜினாமா பண்ணணும், லாக்அப் டெத் ஆகிடுச்சு, அந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, இந்த பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க, முதல்வர் ஆட்சியில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, அதுக்கோசரம் அவர் அது பதில் வர கொடுத்துருக்காரே தவிர, அதுக்காகலாம் யாரும் எல்லாம் பண்ண முடியாது. அப்படி பண்ணணுன்னா அவருக்கு சுப்ரியர்ஸ், இப்போ இன்ஸ்பெக்டர் லெவலில் இருக்குன்னா டிஎஸ்பி, யார் இந்த மாதிரி முதல் தகவல் அறிக்கை கொடுத்தாங்களோ அவங்கள சஸ்பெண்ட் பண்ணலாம். சஸ்பெண்ட் தான் பண்ண முடியும், அதெல்லாம் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி யார் மூலிமா உங்களுக்கு இந்த தகவல் கிடச்சிச்சுங்கிற உண்மை தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் அவருக்கும் போஸ்டிங்ஸ் போட்டுருவாங்க. அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லைடா. சமீபத்தில் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுகவுக்கு சாதகமாக தான் இருக்குது. எல்லா கருத்து கணிப்புகளும் திமுக தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு புறம் இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே திமுக எடுத்து அவங்க தான் ஜெயிக்க போகிறாங்கன்ற ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்களே. ஏமா, நான் என்ன சொல்கிறேன்னா, கருத்து கணிப்பு ஒரு பக்கம் விட்டுடுங்க. நமக்கு மக்களுடைய சேவையே மகேசன் சேவைன்னு பேரறிஞர் அண்ணா சொன்னார். எங்களுடைய அரசு, திமுக அரசு மக்களுடைய சேவையை செய்கிறோம். அதில் 1-2 தவறுகள் இருக்கலாம். எல்லாமே தவறுகள் இல்லாமல் செய்கிறதுக்கு நாங்கள் இன்னும் இறைவனால் படைக்கப்பட்டவங்க இல்லை. அதனால் 1-2 தவறுகள் இருக்கத்தான் செய்யும், நடக்கத்தான் செய்யும். அது எல்லா அரசுகள்லேயும் நடக்கிறது தான். கம்பேரிட்டிவ் இந்தியாவில் அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம குறைவான தவறுகள் தான் நம்ம மாநிலத்தில் நடந்திருக்கு. அதே தவறே நடக்காம நாங்க ஆட்சி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு பெருமை. குறைவான தவறு பண்ணியிருக்கும் சொல்றதுல என்ன பெருமை? அது உண்மைதான்மா, தவறே இல்லைன்னு சொல்ல முடியாதுமா. இப்போ நீங்க கருப்பட்டி இருக்கு இல்லையா, கருப்பட்டி பார்த்துருக்கீங்களா? அந்த கருப்பட்டியை வாங்கி சாப்பிட்டு பாருங்களேன், அதுல கூட கல் இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா சில்லு கருப்பட்டின்னு கொடுப்போம், அந்த இஞ்சி எல்லாம் போட்டு. அது ஃபேமஸ் இதில் கொடுப்போம், திருச்செந்தூரில். அதை வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் கூட கல் இருக்கும்.
அதனால கருப்பட்டியில் கூட கல் இருக்கும்னு சொல்றது காரணம் என்னன்னா, எவ்வளோ பெரிய நல்ல விஷயமா இருந்தாலும் அதில் ஒரு ஓட்டை இருக்குங்கிறது தான். இல்ல ஒரு ஓட்டைகள் இருந்தா பரவாயில்ல, திமுக ஆட்சியே ஓட்டையா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியெல்லாம் சொல்றவன் சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த 9 ஓட்டையில அடைச்சிட்டு பார்த்துருப்பேன். திறந்து பார்க்கணும். இந்த 2 ஓட்டை, இந்த 2 ஓட்டை, இந்த ஓட்டையெல்லாம் திறந்து வச்சு பார்க்கணும். அதெல்லாம் பார்க்காம இந்த காது 2 திறக்கணும். அதெல்லாம் இப்படி ரப்பர் முதை போட்டு மூடிக்கிட்டு பார்த்தான்னா, இந்தியா அரங்கிலேயே இன்றைக்கு தமிழகம் தான் வெற்றி கனியை பறிச்சு கொடுத்துருக்கு மக்கள் கையில. புரிஞ்சுக்கோ. இன்றைக்கு ஜிடிபியில நம்ம நீங்க தான் அந்த அளவுக்கு ஆட்சி சிறப்பா செஞ்சிருந்தா இப்போ வெட்டி விளம்பரங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களே, அது வெட்டி அதுக்கு விளம்பரம் அவசியமே கிடையாது. நீங்க வெட்டி விளம்பரங்கிறத விட்டுடு. அதெல்லாம் விளம்பரங்கிறத பண்ணித்தான் ஆகணும். இப்ப நீங்க இருக்கீங்க, இருடா நீ இருக்க, நீ வயசு பொண்ணு தான், உனக்கு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதை ஒரு மேட்ரிமோனி டேல போய் ரிஜிஸ்டர் பண்ணணும். பண்ணினா தான் அதுக்கு உனக்கு தகுந்த மாப்பிள்ளை அதுல வர்றானான்னு செக் பண்ணி ஆனா பார்த்து இதுவும் select பண்ண ஆட்சி முடியும். ஒண்ணு கிடையாது. நீங்க பண்ற விளம்பரத்துக்கு மட்டுமே பல கோடிகள் செலவு அது பண்றீங்க. எங்க பணம் அத தானே? வச்சே நீங்க மக்களுக்கு நிறைய அதெல்லாம் அது திட்டங்களை எங்களுக்கு அது பண்ணலாமே. எங்க இஷ்டம். நாங்க எங்க கட்சி பணத்தை தான் செலவு பண்றோம் தவிர அரசு பணத்தை செலவு பண்ணல. இப்ப நீங்க விளம்பரம் நாங்க பண்றோம்னா அது எங்க தனிப்பட்ட கட்சியினுடைய பணம் தான். இல்ல புரியுதுங்களா? வெறும் குறைந்த அளவுல சொத்து மதிப்பு வச்சிருக்காருன்னு ஸ்டாலின் அவர்கள் வெளியிடுறாரு. அத வச்சு எல்லாமே பண்ணிக்கிறாரா? ஏமா நீங்க லூஸ் தனமா ஏதாவது கேக்குறீங்க. அவருக்கு என்ன செலவு தேவை இருக்கு? அரசாங்கம் மாசம் சம்பளம் கொடுக்குது. அந்த சம்பளத்தை அவரு செலவு பண்றாரு. அவரு காரு இருக்குது அப்படின்னா அரசாங்கத்துக்கு அவங்க சிஎம்முக்கு இவ்வளவுன்னு ஃபியூல் போட்டுக்கலான்னு இருக்கு, அவருக்கு இவ்வளோ டீயே கொடுக்கலான்னு இருக்கு. அதுலேயே அந்த காரை அவருடைய பேரை வாங்கி கொடுத்துருக்கான். அதுக்கு டிரைவரு கவர்மெண்ட் டிரைவரு, அதுக்கு ஃபியூல் போடுறது கவர்மெண்ட்டு. அப்புறம் என்ன இருக்கு சார்? இப்போ உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் வாங்கக்கூடிய 1 லட்சமோ 1.5 லட்சமோ வச்சு இது எதுவுமே பண்ண முடியாது. எதை பண்ணணும்? அதாவது அவர் கார் வச்சிருக்காரு, அவருக்கு பின்னாடி பல கார்கள் பின்தொடர்ந்து போகுது. இது இதெல்லாம் எல்லாமே அவருடையது செலவு இல்லையே. நீங்க புரியாமலே பேசுறீங்க. அவருடைய செலவுன்னா அவருடைய கார் பயணம் மட்டும்தான். அது இப்போ அது கவர்மெண்ட் கிடையாது. தேர்தல் இது பண்ணதுக்கு அப்புறம் அவர் சொந்த செலவுல அவங்க கட்சியில இருந்து கொடுத்துருவாங்க. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார். அந்த கட்சி யார்கிட்ட இருக்கு? ஒரு கட்சி அவர் கட்சிக்கு தலைமையா இருந்தாலும் அதுக்குன்னு ட்ரெஸரர் இருக்காரு, கட்சியில ஒரு பொருளாளர் இருக்காரு. கட்சி ஒரு அமைப்பு, ஒரு பாடி. அந்த பாடிக்கு யார் யாருக்கு செலவு பண்றாங்களோ அதுக்கெல்லாம் வவுச்சர் போட்டு தான் எல்லாமே எடுத்து செலவு பண்ண முடியும். சரியா? மக்களுடைய காசை ஏமாத்தி திமுக செலவு பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. மக்களுடைய காசை ஏமாத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. எங்க காசு இப்போ நீங்க எல்லாம் சேர்ந்து தான். இப்போ நான் முன்னையெல்லாம் ஒரு உறுப்பினருக்கு 1 ரூபா கொடுத்த உறுப்பினர் நாலனா கொடுத்து உறுப்பினரான காலம் உண்டு. அதுக்கப்புறம் 1 ரூபாய்க்கு வந்தது, அதுக்கப்புறம் 5 ரூபா வந்தது, அதுக்கப்புறம் 10 ரூபா வந்தது. இப்போ எவ்வளோ தெரியுமா? இப்போ 250 ரூபா 300 ரூபா. இப்போ அதுவும் டிடி எடுத்து கொடுக்கணுன்ட்டாங்க. புரியுதா? இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடுது உறுப்பினர் சேர்க்கையிலேயே. அதுக்கப்புறம் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அவங்க டாக்ஸ் ஃப்ரீ பண்ணுறதுக்கோசரமே அந்த பணத்தை நன்கொடை கொடுத்துட்டா, அந்த நன்கொடை கொடுத்ததுக்கு டாக்ஸ் கிடையாது. அதனாலேயும் எங்களுக்கு நிறைய கம்பெனிஸ் இது கொடுக்குறாங்க. அதுக்குமே ஒரு லிமிட் தான் இருக்கு. அதிக அளவுல நிறுவனம் குடுக்குறாங்க அப்படின்னா அப்ப அங்க ஏதோ ஒரு விஷயம் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. லிமிட்னா என்ன லிமிட்? ஒருவேளை இதனாலதான் திமுக அவங்களுடைய, அதாவது யாரு அதிகமா நன்கொடை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு டெண்டர்களை விடுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. டெண்டர்கள் ஒரு டெண்டர் கொடுக்குறவன் அவனு நம்ம காசு கொடுக்க மாட்டான். புரிஞ்சியா? டெண்டர் கொடுக்குறவன் கான்ட்ராக்டர்கிட்ட நாங்கள் காசு வாங்க மாட்டோம். நாங்கள் பெரிய கம்பெனிஸ், இப்போ அதானி இருக்காரு, அம்பானி இருக்காங்கன்னா அவங்க இப்போ டாட்டா இருக்குது, அவங்கள்ட்ட எல்லாம் ட்ரஸ்ட் வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தரும். அந்த ட்ரஸ்ட்ல இருந்து இது ட்ரஸ்ட்டு தான். எது அண்ணா கட்சி ட்ரஸ்ட்டை தான் இதில் வச்சுருக்கோம் நாங்கள், அண்ணா அறிவாலயத்தை. அந்த அண்ணா அறிவாலய ட்ரஸ்ட்டுக்கு இவங்க அவங்க ஒவ்வொருத்தரும் இவ்வளவு இயர்லி இத்தனை % அதுதான் சார். அந்த ட்ரஸ்ட்ல இருந்து எடுத்து வெட்டி விளம்பரம் பண்ற நீங்க அத மக்களுக்கு செஞ்சா அது எங்களுக்கு தெரியும். நாங்க வெட்டி விளம்பரம் பண்றோமா, தேவையான விளம்பரம் பண்றோமாங்க, அது நீ சொல்ல வேண்டியது இல்ல. அது எங்களுக்கு தெரியும். மக்கள் சொல்றாங்க, மக்களை நாங்க பாத்துக்கிறோமா. மக்கள்ங்கிற போர்வையில நீங்க எங்களை அசிங்கப்படுத்த வேணாம். புரியுதா? இல்ல நீங்க தான் இப்போ ஒவ்வொரு பகுதியில நாங்க எங்க பணம் தானே உங்ககிட்ட வாங்கல. இல்ல
உங்ககிட்ட வாங்கணுமா இல்ல எந்த அது மக்கள்கிட்ட அது கட்டாயம் எல்லாம் பண்ணணுமா? மக்களோட பணத்தை தான் திருடி திமுக வச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு ஆமா இருக்காங்க. நொட்டுறாங்க சொல்லிக்கிட்டு. அறிவு கட்டதனமாவே திரும்ப திரும்ப எல்லா கழுதியிலும் பேசுது, நீங்களும் பேசுறீங்க. இங்க பாரு, நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கட்சிக்கு எங்களுக்கு நன்கொடை தர்றாங்க, அந்த காசு கட்சிக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை. எங்க தலைவர் வந்து தொண்டன் ஒவ்வொருத்தனும் ஒரு 100 ரூபா போட்டு விடுங்கன்னா நாங்க 100 ரூபா போடுவோம். 100 ரூபா போட்டா இன்னைக்கு 1.5 கோடி தொண்டன் இருக்கோம். 100 ரூபா போட்டா எவ்வளவு ஆச்சு யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த காசு என்ன? மக்கள்கிட்ட மக்கள் மக்கள் ஆல்ரெடி ஏழையா தான் இருக்காங்க. இதுல வந்து திமுகவுக்கு நன்கொடை கொடுக்குறாங்களா? திமுக மக்கள் எந்த மக்கள்கிட்ட நாங்க வாங்கணும் நன்கொடை? நான் கொடுக்க மாட்டேனா? இவன் கொடுக்க மாட்டானா? சம்பளத்தை இப்போ முன்னையெல்லாம் வந்து என்ன தெரியுமா, அந்த கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் என்ன தெரியுமா, அவங்க வந்து இப்போ எம்பியா இருக்காங்கன்னு வச்சுக்கோ, எம்பி சம்பளத்தை வாங்கி அவங்க இங்க கொடுத்துருவாங்க. எங்க கொடுத்துருவாங்க? கம்யூனிஸ்ட் கட்சியில கொடுத்துருவாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து அவங்களுக்கு மாசம் வந்து 5ஓ 10ஓ அவங்களுக்கு செலவு கொடுப்பாங்க. 10,000 முன்ன வந்து 5,000 இருந்துச்சு, இப்போ 10,000 கொடுக்குறாங்க போல இருக்கு. இதுதான் அவங்க செலவு. மற்றபடி இவங்க விமானத்துல போறது வர்றது அங்க தங்குறது எல்லாம் அரசு இதுல போயிடுது. அதனால அந்த அவங்களுக்கு சம்பளம் மாசம் 1 லட்சமோ 2 லட்சமோ அதுக்கு ஆபீஸ் போயிடும். அது கம்யூனிஸ்ட் கட்சி அதை கரெக்டா மெயின்டைன் பண்ணுது. அது மாதிரி எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எம்பி 25 26 எம்பி இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 30 எம்பி ஆயிடுச்சு. 30 எம்பிக்களுக்கும் நாங்க வந்து அப்படியே நான் அவங்கள்ட்ட மாசம் அவங்க வாங்குற சம்பளமே எவ்வளோ ஆச்சு யோசிச்சு பாருங்க. 2 லட்சம் தான் 32 60 லட்சம் ரூபா ஆச்சு ஒரு இதுக்கு மாசத்துக்கு. அப்ப 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம்னா எவ்வளோ அதே அமௌண்ட். ரெண்டாவது நாங்க கொடுக்குற விளம்பரம் எல்லாம் போன வருஷம் எங்களுக்கு இவங்க நம்ம மார்ட்டினே வந்து கிட்டத்தட்ட 306 கோடி 506 கோடி அவரே கொடுத்துருக்காரு. அவர் காரணம் என்ன? அதிகம் அந்த இன்னைக்கு பாருங்க இந்தியா தமிழ்நாட்டிலேயே வந்து அதிகமான சொத்து வச்சிருக்கக்கூடியவங்க 15ல 900 சொச்சம் கோடி வந்து 9,000 சொச்சம் கோடி இருக்கு. யாருக்கிட்ட? நம்ம அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, மார்ட்டினுடைய ஒய்ஃப், அவங்க இப்போ திருச்சியில் நிற்கிறாங்க. அவங்க இதில் கொடுத்துருக்காங்க, என்னுடைய சொத்து வந்து 9,000 சொச்சம் கோடி இருக்குது அப்படின்னு. புரியுதுங்களா? ஆகையினால இவ்வளோ பணம் வச்சிருக்காங்க இல்லையா, அவங்க தான் எங்களுக்கு கொடுக்குறாங்களே தவிர ஏழைகள் யாரும் நன்கொடை. ஏமா ஏழை அவன் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நீங்க தான் சொல்லிக்கிறீங்க இல்லையா, அதாவது திமுக கட்சியில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து அதான் அது எங்க தலைவர் சொன்னாருன்னா நாங்க அது 100 ரூபாங்கிறது நாங்க கொடுக்க மாட்டோமா? என்ன பேசுற? இப்ப எங்க தலைவர் கேட்டாருன்னா கட்சி தொண்டர்கள் ஒரு 100 ரூபா போட மாட்டோமா? அப்ப சீமான் அவர்களை போலவே திமுகவும் திரள் நிதிகளை வாங்கிதான் கட்சி. நாங்க திரள் நிதி வாங்கல. நாங்க கொடுக்கணும்னா நாங்க உறுப்பினர் வருஷம் நாங்க உறுப்பினர் அட்டைக்கு 250 ரூபா கொடுக்குறோம். அதுவே என்னாச்சு யோசிச்சு பாருங்க. 1.5 கோடி மக்கள் இன்னைக்கு உறுப்பினராக இருக்காங்க. 1.5 கோடி மக்களுக்கு 250 ரூபான்னா என்ன ஆயிடுத்து? அந்த கார்டு ஈடு போடுற செலவு ஒரு 25 ரூபா போகும். மீத ரூபா பூரா கட்சியில தான் இருக்கும். புரியுதுங்களா? இதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டு. நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க. அதனால இதெல்லாம் இந்த மாதிரி வர்ற வருமானங்களை தான் நாங்கள் செலவு பண்றோமே தவிர யாருக்கிட்டையும் போய் நீ முன்னே எல்லாம் வந்துடா ஒரு தேர்தல் வந்தா ஒரு மீட்டிங் போட்டா அந்த மீட்டிங்க்கு வந்து அந்த தெருவில் இருக்க கடைக்காரங்கிட்ட போய் ஏய் நீ ஒரு 10,000 கொடு, நீ ஒரு 5,000 கொடு, நீ ஒரு 20,000 கொடுன்னு சொல்லி வசூல் பண்ணி தான் மீட்டிங் போடுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. யாருக்கிட்டையாவது போய் காசு வாங்கணும்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, உடனே தலைவர் அவனை கட்சியிலேருந்து நீக்கிடுவார். அது இப்போ கிட்டத்தட்ட இந்த ஒரு 15 வருஷமா இப்போ அதுதான் சூழ்நிலை. வியாபாரிகள் வந்து கொதிச்சு போய் வியாபாரிகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுனால அந்த சட்டத்தை போட்டாச்சு. யாருக்கிட்டையும் நன்கொடை கேட்கக்கூடாது. அவங்களா கொடுத்தா வாங்கிக்கலாம். யாரும் நீ கொடுன்னு போய் வாங்கக்கூடாது, எந்த கட்சிக்காரனும். அதான் இப்போ சட்டம். புரிஞ்சுப்போம். சார், இப்போ உதயநிதி அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களை பிரச்சாரம் பண்ணும் பொழுதெல்லாம் வந்து காலில் விழுந்துதான் வந்து பதவி வாங்கினாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம மோடி அவர்களுக்கு முரட்டு அடிமைனா அது எடப்பாடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. இதை பார்க்குற மக்கள் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்த வச்சே எடப்பாடி அவர்களை வந்து விமர்சனம் பண்றாங்க. அரசியல் ரீதியா அப்போ விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. இதுதானே மெயின் மேஜர். இதுதானே ஒரு முடிவு எடுக்க முடியாம ஒரு கூட்டணியில ஒரு கூட்டணிக்கு தமிழ்நாடு கூட்டணி தலைவர் யாரு? எடப்பாடி. எடப்பாடி கூட்டணி தலைவரா இங்க இருந்துகிட்டு டெல்லியில போய் அமித்ஷாவை சந்திச்சு பேசி. நீங்களுமே வந்து கூட்டணி தமிழகத்துல காங்கிரஸ் தான் கூட்டணி வச்சிருக்காங்க. அப்ப காங்கிரஸ் தானே உங்களை வந்து பார்க்கணும். நீங்க ஏன் டெல்லிக்கு போய்? நாங்க போய் யாரை போய் பார்த்தோம்? டெல்லியில போய் யாரை பார்த்தோம்? அதாவது கனிமொழி அவர்கள் போய் சந்திக்கிறாங்க. கனிமொழி அவங்க போய் பாக்குறாங்கன்னாக்க அவங்க எங்க இதுக்காக போய் பார்க்கல. சும்மா ஸ்டாலின் அவர்கள் கூட
போறாரு இல்லையா? ஸ்டாலின் எப்ப போய் பார்த்தாரு? டெல்லிக்கு எல்லாம் போறாரு. டெல்லிக்கு போனாக்க போய் இதுக்காக கட்சி இதை போய் பேசுறதுக்காக போறாரு. காங்கிரஸ் கட்சியை வந்து பார்த்துட்டு தானே சார் வராரு. ஏமா காங்கிரஸ் கட்சியை போய் பார்த்தாங்க, அது வந்து தலைமையை போய் பார்த்தா தான். இப்போ அந்த அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. அந்த அம்மாவை போய் அந்த கனிமொழி போய் நான் கனிமொழிகிட்ட பேசினேன், ஃபோனில் பேசினேன். அது என்ன சொல்கிறாங்க, அந்த மேடத்துக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அதை கேட்கறதுக்காக போயிடுந்தேன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. சரியா? அவங்க வந்து இதில் வந்து எங்களுடைய கூட்டணி நாங்கள் எப்பயும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம். அங்கேருந்து தான் எல்லாருமே வந்து தான் எங்கள்கிட்ட அறிவாலயத்தில் வந்து தான் பேசுனாங்களே தவிர இன்னைக்கு நேற்று இல்லை, கலைஞர் ஆட்சி காலத்துல இருந்தே அப்படித்தான். கூட்டணியில பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா வந்து எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரம் வேணும்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆட்சி வேணும் அதிகாரம் வேணும்னா நாங்க தரல, இஷ்டம்னா இரு, இல்லைன்னா போன்னு சொன்னோம்னு எத்தனை சேனல்ல நம்ம இதிலே பேசியிருக்கோம். அதெல்லாம் கொடுக்க முடியாது, புரியுதா? கூட்டணின்னு ஒன்று அமையும் போது அப்போ ஒரு சூழ்நிலை வந்தா அப்போ பார்க்கலாம். அது நாங்க இண்டிவிஜுவலா ஜெயிச்சு வந்ததுல உங்களை கூட்டணியில சேர்த்துக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. உங்களை காங்கிரஸே எங்களுக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேண்டான்னு தான் நாங்கள் சொன்னோம். வலிக்க அவங்க வந்து விழுந்ததுனால தான் அவங்கள சேர்த்துக்கிட்டோம், புரிஞ்சுக்கோ. இப்போ இந்த காலில் விழுந்ததும் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது பதவி வரும்போது ஒரு பணிவு இருக்கணும், ஒரு பணிவு நிமித்தமா தான் நான் அவங்க காலில் விழுந்தேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஏம்மா அவர் காலில் விழுந்தா என்ன, காலை நக்குனா எங்களுக்கு என்ன, டயர் அப்படியே நீங்க வந்து எடப்பாடி அவர்கள் அந்த ஒரு விஷயத்தை வச்சே வந்து அந்த ஸ்டிக்கர் எடுத்து காட்டுறது, ஸ்டிக்கர் ஆமா பேசுவோம்ல. அவர் அரசியல்னா என்னன்னு பாக்குறேன், அதுதான் அரசியல். அந்த ஒரே விஷயத்தை ஏன் புடிச்சு ஒரு விஷயம் தான் உனக்கு, அது ஒரு விஷயம், எங்களுக்கு அதுதான் தலைமையான விஷயம். அரசியல் ரீதியா ஒரு எதிர்க்கட்சியை இருமா, அன்னைக்கு அப்படி காலில் விழுந்து நீ பதவி வாங்கிட்டு அந்த மாவை நீ இன்னைக்கு என்ன பண்ண ஜெயில தான் கொண்டு அடைக்கல. எத்தனை நாள் ஜெயில இருந்துச்சு, என்னைக்கா ஒரு நாள் போய் பாத்தியா? நீ பார்த்திருக்கணும் இல்ல? அவங்க தனிப்பட்ட விருப்பம். அது என்ன தனிப்பட்ட, அது அப்படி பேசக்கூடாது. தனிப்பட்ட விருப்பம்னா ஒரு அரசியல் கட்சியில ஒரு பொதுச் செயலாளர் இருக்கவன் அவனுக்கு எப்படி தனிப்பட்ட விருப்பம் இருக்கும்? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி தனிப்பட்ட விருப்பமா இருக்குமே என்னத்து காலில் விழுந்து நீ பதவி வாங்கிட்டு இல்ல, கட்சிக்கு தானே பதவி, உனக்கு பதவி இல்லை, கட்சிக்கு தான் நீ பொதுச் செயலாளர், உனக்கு தான். அவருடைய ஆட்சியில செய்த தவறுகள், அவர் மீது இருக்க குற்றங்களை நீங்க விமர்சனம் பண்ணணும். ஏமா நாங்க எல்லாம் தான் பண்ணுவோம்மா. எங்களுக்கு திமுகனாலே மற்ற கட்சிகளை வந்து தனிப்பட்ட ரீதியா விமர்சனம் நாங்க எல்லாத்தையும் தான் பண்ணுவோம். அவன் பொண்டாட்டியை தீர்த்தான்னா கூட அதையும் பண்ணுவோம். அவன் ஒரு பொண்டாட்டியை விட்டுட்டு இன்னொரு பொண்டாட்டிகிட்ட போனான்னா அதையும் தான் சொல்லுவோம். எங்களுக்கு என்ன தோணுதோ அதான் சொல்லுவோம். அப்ப திமுகவால மற்ற கட்சிகளை அரசியல் ரீதியா எதிர்க்க முடியல அப்படின்னு. அரசியல் ரீதியா ஏற்க முடியல, நீ வச்சுக்க. எனக்கு எப்படி வருது வாயில, எவனை வேணாலும் வச்சுக்கிட்டோம், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எங்களுடைய கொள்கை அதுதான், புரிஞ்சுக்கோ. அரசியல்ங்கிறது விமர்சனத்துக்கு உட்பட்டதுதான் அரசியல், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது இல்லை. எந்த ஒரு நல்ல காமராஜர் காலத்துல காமராஜரே அரசியல்ல அவரே விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டு தான் இருந்தாரு. திமுக தான் அவரை விமர்சனமே பண்ணிருந்தது. அதைத்தான் சொல்றேன் நானு, எல்லாத்தையும் தான் விமர்சனம் பண்ணுவோம். இங்க பாருமா, வெற்றிக்காக நாங்க எதையும் இழக்க தயாரு, எதையும் பேச தயாரு, புரிஞ்சுக்கோ. அதை பேசணும் இதை பேசணும் சொல்றதுக்கு நீங்க யாரு? அதெல்லாம் சொல்ல முடியாது. எலெக்ஷன் பரப்புரையில எதை வேணாலும் யார் வேணாலும் பேசிக்குவாங்க, அதனால பேச முடியாதுன்னு சொல்ல முடியாது. எடப்பாடி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி வந்து கருணாநிதி அவர்களை ஸ்டாலின் அவர்கள் வீட்டு சிறையில வந்து அடைச்சு வச்சிருந்தா ஆசை வெளியிட்ட ஆடியோல வந்து இருக்கு, நான் ஆட்சிக்கு வந்தா அது உண்மையா இருக்கும் பட்சத்துல நான் தண்டனை வந்து வாங்கி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அட நீ வேற, அவன் ஆட்சிக்கு வரட்டும் போகட்டும், போய் காரைக்குடி ஆட்சியை போய் காலில் விழுந்து கூட்டிட்டு வரட்டும். ஆட்சிக்கு வரதா ஆட்சிக்கு வருது, சும்மா அந்த ஆளு பல்ல காட்டிக்கிட்டு இருந்தாக்கா ஆட்சிக்கு வந்துட முடியாது. எல்லாத்தையும் அந்தந்த எம்எல்ஏ தலையில கையை வச்சு அவன் நீ 5000 பேரை கொண்டு வா, 10,000 பேரை கொண்டு வர சொல்லி கூட்டத்தை கூட்டி பேசிட்டு இருக்கானே தவிர சுயமா அந்த ஆளு கூட்டம் வராத ஒரு சூழ்நிலை. எங்களுக்கு காசு கொடுக்கல, நாங்க எங்களுக்கு கூட்டம் வருது வர்றதை பத்தி கவலை இல்லை, வர்றான் வரல அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்க பேசுறது நாங்க பேசிக்கிட்டே இருப்போம், அவ்வளவுதான். எங்களுடைய கடமை எதுவோ அதைத்தான் நாங்க செய்வோம், புரிஞ்சுக்கோ. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 71,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க.